திரும்ப தாலியை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டாங்க நிலா அப்படிங்கிறத பார்த்தோன்னே ஒரே சரி ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் சந்தோஷமாயிடுவாங்க. பார்த்தீங்களா சோழனோட தாலி கழுத்தில் இருக்குது, நிலா கழுத்தில். அவங்க 2 பேர் தான் சேருவாங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க தான் வந்து ஒரு சூப்பரான பேர். இப்படி யாருமே இருக்க மாட்டாங்க தெரியுமா உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து சோழன் ஒரு புனிதர், அவர் மாதிரி ஒரு மனிதர் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இது வந்து ஆக்சுவலாக சோழன் போட்ட கட்டின தாலி இல்லைங்க. அந்த தாலி எடுத்து இவங்களே தனக்கு தானே கழுத்தில் போட்டுக்கிட்டாங்க. இருந்தாலும் சரி உங்கள் சென்டிமெண்ட் எனக்கு புரியுது அப்படின்னு வேணால் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அதை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வானதியோட குடும்பத்திலேருந்து இப்போ இந்த பாண்டியன் வானதி கல்யாண ட்ராக் வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்காக அவங்க வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல அண்ணன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனதுக்கப்புறமாவும் வானதியும் பாண்டியனும் பேசிகிட்டு இருக்காங்கிறதுனால, எதுக்கு வந்து உங்கள் பையன் எங்கள் பொண்ணுகிட்ட பேசுகிறான், நான் தான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னா, உங்கள் பொண்ணு பேசினா நான் பேச தான் செய்வேங்கிறாரு பாண்டியன். உடனே வந்து இதெல்லாம் ஒரு குடும்பமா, உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது, இந்த குடும்பத்தை வந்து மனுஷன் தங்குவானா, எந்த பொண்ணாச்சும் வந்து இங்கே இருக்க முடியுமா அப்படின்னு வந்து ஓவராக எல்லாரும் பேசி வந்து மோசமாகி அப்படி வந்து கைகலப்பாகி கடைசியில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, வானதியோட அப்பா நடேசனே அடிக்கிற அளவுக்கு கையை ஓங்கிறார். அப்போ குடு நிலா உள்ளார ஓடி போயிட்டு, நம்ம ஏதாச்சும் பேசினோம்னா உங்க எழுதிய தாலி இல்லையம்மான்றுவாங்க, அதனால அந்த தாலி ஒன்று எடுத்து போட்டுப்போம், ஒரு அக்சசரி மாதிரி போட்டுப்போம் அப்படின்னு எடுத்து போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு நேராக வந்து வெளில வந்துட்டு, நான் வந்து இப்போ சோழனோட ஒய்ஃபாக இந்த வீட்டோட மருமகளாக சொல்கிறேன். இந்த வீடு மாதிரி ஒரு வீடு கிடைக்கவே கிடைக்காது. என் வீடு வந்து அவ்வளோ பெரிய பணக்கார வீடு. அந்த வீட்டிலேருந்து நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே நான் பார்த்துக்கிற மாதிரி என்னை யாரும் பார்த்துக்கிட்டதே இல்லை. இப்படி ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்கே வந்து அதை எப்படி பார்த்துப்பாங்க, இந்த வீட்டுக்கு வந்தால் பாதுகாப்பாக இருக்குமா, வெறும் ஆண்கள் மட்டும் இருக்க வீடுன்னு தான் நினைக்கிறீங்க. நான் இருக்கேன்ல, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, இங்கே வந்தப்பறம் தான் திருப்தியாக இருக்கேன் அப்படிங்கும்போது சோழன் சந்தோஷமாகிறார். அவருக்கு தன்னை காப்பாற்றுறதுக்காக, தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே, இவர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, அவ்வளோதான், இதுதான் லவ், இதுதான் காதல். அவங்க பாரு என் மனைவியாகவே மாறி நம்ம குடும்பத்துக்காக பேசுகிறா அப்படிங்கிறாரு. ஸோ அவங்க செய்கிற எல்லா விஷயமுமே அவருக்கு என்ன தோண ஆரம்பிக்குது அப்படின்னா, டெலுலுன்னு சொல்லுவாங்க. டெலுலு இஸ் த சொலுலு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வாழ்க்கையில் நம்மளே வந்து நடக்காத ஒன்றை, இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணி இருக்கிறதா நினச்சி யோசிச்சு அப்படியே வாழ்ந்துக்கிறது சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் அவரும் வந்து அவங்களுக்கு என் மேலே அவ்வளோ பெரிய அன்பும் காதலும் இருக்குது, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு பாண்டியனுக்காக, சேரனுக்காக, பல்லவனுக்காக, இந்த குடும்பத்துக்காக, பாசத்துக்காக அவங்க பேசினாங்கலாம் யோசிக்காமல் என் மேலே இருக்க காதலுக்காக தானே அவர் முடிவு பண்ணிப்பார். முடிவு பண்ணிட்டு இப்போவே தாலி வந்துருச்சு, பிப்ரவரி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை, டிசம்பர் மாதமே வந்து என்கிட்ட லவ்வை சொல்லி கட்டிப்பிடிச்சு நாங்கள் ஒன்றா இருந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்க போகிறாரு. வானதி இந்த வீட்டுக்கு வந்தப்பறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ட்ராக்கை பற்றிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.